Hi guys, welcome to tamiltutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா how to create AWS S3 bucket using Ansible Playbook. ஸோ Ansible Playbook யூஸ் பண்ணி எப்படி AWSல S3 bucket எப்படி கிரியேட் பண்றது, அதில் எப்படி வந்து ஃபைல் அப்லோட் பண்றது, இது எல்லாமே பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோஸ்ட்ரேஷன் தான். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட்ல இல்லை ரெக்குவயர்மெண்ட்ல கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதான் என்னோட S3 பக்கெட், AWS S3 பக்கெட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா as of now எந்த ஒரு S3 பக்கெட்டும் இப்போ நான் கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம Ansible Playbook வச்சு இப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதான் என்னோட Ansible மாஸ்டர் மிஷினு. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு Ansible underscore AWS S3 bucket creation அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நான் போகிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு எப்பயும் போல் vi host ansible.config அண்ட் தென் secret.yaml ஃபைல் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ இது எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸ் போட்ட வீடியோ ஃபோல்டர்லேருந்து இப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபார் டைம் பீயிங்க்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி போட்டு -r ansible underscore AWS delete செக்யூரிட்டி குரூப்பில் இருந்துட்டு ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா AWS S3 பக்கெட்டில் இப்போ நான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ எல்லாம் காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன், Ansible underscore AWS S3. ஓகே, இப்போ இதுக்குள்ளே போகிறேன்னா ஸோ எல்லா ஃபைல்ஸும் இருக்குது. ஸோ இந்த ரீட்மி ஃபைல்ஸ் இப்போ நான் delete பண்ணிக்கிறேன். ஸோ ரீட்மி ஃபைல் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் அதே மாதிரியே ஸோ main.yaml நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம நியூவாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம் main.yaml. ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ S3 பக்கெட் கிரியேஷன் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு எம்டி main.yaml ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த main.yaml ஃபைல் இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதில் வந்துட்டு YAML பேஸ் சின்டாக்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோஸ்ட் எல்லாமே வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ மேனேஜ் S3 பக்கெட்ஸ் தான் இதோட டாஸ்க் நேம். ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ளே புக்கே நம்ம ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ கேதர் ஃபேக்ஸ் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து கிரியேட் பண்ணுற இன்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம டார்கெட் எல்லாமே AWSல தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கேதர் ஃபேக்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த கேதர் ஃபேக்ஸ் நீங்கள் ட்ரூ பண்ணுறனால அன்னெசரி இல்லை, உங்களோட ப்ளே புக் வந்து டைம் எக்ஸிக்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து என்னென்ன நம்மளுக்கு வேரியபிள்ஸ் தேவை பார்த்தீங்கன்னா, ஸோ பக்கெட் நேம் வேணும், அண்ட் தென் எந்த ரீஜனில் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அண்ட் தென் என்கிரிப்ஷன் டைப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த 3 மேண்டரி ஃபீல்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பக்கெட் நேம் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் என்னோட பக்கெட் நேம் வந்து tamiltutera S3 பக்கெட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீஜன். இதில் வந்து நான் யூஎஸ் ஈஸ்ட் ஒன் தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த ரீஜன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரீஜன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் என்கிரிப்ஷன் டைப் பாருங்கள். ஸோ என்கிரிப்ஷன் டைப் வந்து எப்பயும் போல் டிஃபால்ட்டாக AES 256. மேபி உங்களுக்கு என்கிரிப்ஷன் டைப் வேறு எது நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த என்கிரிப்ஷன் டைப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என்கிரிப்ஷன் டைப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேர்ஸ் ஃபைல்ஸ். ஸோ இந்த வேர்ஸ் ஃபைல்ஸில் தான் என்னோட AWS அக்சஸ் கீ, சீக்ரெட் அக்சஸ் கீ எல்லாமே இருக்குது. ஸோ secrets.yaml. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயின் ப்ளேயை வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிரியேட்டிங் எ பக்கெட். ஸோ கிரியேட்டிங் த S3 பக்கெட். சிம்பிள் எழுதும். ஸோ கிரியேட் S3 பக்கெட் அப்படின்னு சிம்பிளாகவே எழுதிடுவோம். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ amazon.aws S3 underscore bucket. ஸோ இந்த மாடல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பக்கெட்டே நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க.
ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பக்கெட் நேம் மேண்டரி ஃபீல்டு. ஸோ அந்த பக்கெட் நேம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வேரியபிள் நான் இங்கே நான் போட்டேன், வேரியபிளை கால் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ப்ரெசென்ட். ஸோ ஸ்டேட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா, ஸோ அந்த இதில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பக்கெட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்ஷனிங். ஸோ வெர்ஷனிங்னா ஸோ ஒவ்வொரு ஃபைல் அப்டேட்டுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெர்ஷனிங் வந்து பக்கெட்டில் வந்து அப்டேட் ஆகிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்கிரிப்ஷன். ஸோ என்கிரிப்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி என்கிரிப்ஷன் டைப்பும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் வேரியபிளில். ஸோ அந்த என்கிரிப்ஷன் டைப்பும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே என்கிரிப்ஷன் டைப்பில் தான் இருக்கும். அண்ட் தென் வந்து AWS access key. ஸோ AWS access key ஈக்குவல் டு சாரி கோலன் போட்டு AWS underscore access key தான் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் வந்து என்னோட சீக்ரெட்ஸ் டாட் YAML ஃபைலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த AWS secret key வந்து ஸோ இதே தான் AWS underscore secret key வேரியபிள். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு வேரியபிளில் இது எல்லாமே நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ சாரி ஒரு வேரியபிளில் நான் அவுட்புட் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பக்கெட் ரிசல்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ மேபி நீங்கள் இதை டீபக் பண்ணி பார்க்கணும், டீபக் பார்த்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி அவுட்புட் வருதுன்னா, ஸோ எல்லாமே ஜேசன் அவுட்புட்டாக தான் வரும். ஸோ அந்த ஜேசன் அவுட்புட்டில் உங்களுக்கு எந்த அவுட்புட் வந்து நீங்கள் பார்ஸ் பண்ணி நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணணும், யூசர் ஃப்ரெண்ட்லி அவுட்புட்டாக டிஸ்ப்ளே பண்ணால் நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டிஸ்ப்ளே எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது ரிசல்ட் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, ஸோ செக் S3 பக்கெட் கிரியேஷன் ரிசல்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதில் வந்து டீபக்கில் மெசேஜ் என்ன டிஸ்ப்ளே பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அந்த பக்கெட் நேம் வித் அந்த சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் நான் கூட சொல்ல போகிறேன். ஸோ S3 பக்கெட்டு, அதோட பக்கெட் நேம் வந்து பக்கெட் அண்டர்ஸ்கோர் நேம் இங்கே ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கெட் நேம் தான் இங்கே நான் வேரியபிளாக பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே என்னன்னா, ஸோ கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து S3 பக்கெட்டோட API, ஸோ AWSல S3 பக்கெட் API தான் இருக்கும். S3 பக்கெட் API வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்ஸ் இந்த பக்கெட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த பக்கெட் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிஸ்ட்டுன்ற மோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லிஸ்ட் கீஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, ஸோ இது எப்படி லிஸ்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ amazon.aws.aws underscore S3. ஸோ சேம் மாடல் டைரக்டிவ் தான். ஸோ இதில் வந்து நம்ம எப்பயும் போல் ஸோ பக்கெட் நேம் முக்கியம். ஸோ எந்த பக்கெட் நேம் நீங்கள் லிஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பக்கெட் நேம். அண்ட் தென் வந்து மோட் வந்து லிஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து AWS access key சீக்ரெட் கீ வேணும் லிஸ்ட் பண்ணுறதுக்கும். ஸோ ஒவ்வொருடையும் நீங்கள் வந்து AWS S3 மாடல் நீங்கள் கால் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து access key சீக்ரெட் கீ இருக்கணும். ஸோ அண்ட் தென் வந்து இது வந்து ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி அதை நான் வந்து இப்போ நான் அவுட்புட் எல்லாமே நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ S3 ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இது நான் டீபக் பண்ணுறேன். என்ன பண்ண போறேன்னா, ஸோ மெசேஜாக டிஸ்ப்ளே பண்ணுறேன், லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் S3 அண்டர்ஸ்கோர் ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து லிஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லிஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் சாரி S3 பக்கெட் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோமா, கிரியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் வந்து இதை லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கீஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது நான் வந்து உள்ளே அப்லோடு பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை அப்லோட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான், ஸோ சேம் மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்லோடு கீஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னா ஏதோ ஒரு ஃபைலோ இல்லாட்டி ஒரு இமேஜஸோ எதுனாலுமே இருக்கலாம், அதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ amazon.aws.aws underscore S3. இதில் வந்துட்டு சேம் பக்கெட் நேம். ஸோ பக்கெட் அண்டர்ஸ்கோர் நேம் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மோடு. இது வந்து புட் மீன்ஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணுற கோடோ இல்லாட்டி ஃபைலோ ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணுறோம். ஸோ அந்த இதை மீன் பண்ணி புட்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்து ஸோ கரண்ட்டாக என்ன பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த பார்த்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ S3 பக்கெட் கிரியேஷன் இதான் என்னோட கரண்ட் ஃபோல்டர் பார்த்து. ஸோ லோக்கல் பார்த்து தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் சோர்ஸாக. இதில் வந்து நான் சீக்ரெட்ஸ் டாட் யாமல் வந்து இப்போ நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அது ஆப்ஜெக்ட் நேம் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வால்ட் டாட் யாமல்.
ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு access key secret access key இப்போ நான் காப்பி பண்ணுறேன். secret key access key காப்பி பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம டீபக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை ஒரு வேரியபிளை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்குவோம். அப்லோட் ஆப்ஜெக்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் இப்போ நான் அந்த அவுட்புட் எல்லாமே நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்போ நான் வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். டீபக்கில் மெசேஜில் அப்லோட் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட். ஓகே. ஸோ இப்போ இது அப்லோட் ஆயிடுச்சா நம்ம செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது வென் கண்டிஷன் போட்டு இது அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இதில் வந்துட்டு வென் கண்டிஷன் போட்டுக்கலாம். ஸோ வென் கண்டிஷனில் அப்லோட் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் டாட் சேஞ்ச்டு. ஓகே. ஸோ இது வந்து அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு ஸோ இதை பக்கெட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ பக்கெட் நேம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து நீங்கள் ஃபைலாக இங்கே நீங்கள் ஒரு வேரியபிளாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைல் நேம் வந்து இங்கே வேரியபிளாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் ஆர் ஃபைல் நேம் அவ்வளோதான். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் என்னன்னா ஸோ வால் டாட் யாமல். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து இங்கே நீங்கள் கால் பண்ணி ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி டு S3 பக்கெட் கொடுத்து ஸோ அந்த பக்கெட் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். பக்கெட் நேம். ஓகே. ஸோ இப்போ இந்த அவுட்புட் நீங்கள் பார்த்தா கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஃபைல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து திரும்பி நீங்கள் வந்து இதை லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸோ சேம் அதே தான் நீங்கள் வந்துட்டு லிஸ்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆப்ஜெக்ட் S3 லிஸ்ட் S3 ஆப்ஜெக்ட்னு கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வேரியபிளுமே கொஞ்சம் நீங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக வச்சா தான் வந்து மற்றவங்க உங்கள் கூட வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து லிஸ்ட் S3 ஆப்ஜெக்ட் நான் இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இது வந்து என்ன பண்ணோம்னா ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன அப்லோட் ஆயிருக்குன்னு என்னென்ன ஃபைல் அப்லோட் ஆயிருக்கு நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ சேம் நீங்கள் லிஸ்ட்டு கீஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லிஸ்ட் அப்லோடட் கீஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு S3 பக்கெட்டு க்ரியேட் பண்ணுறேன். அப்புறம் அதை அவுட்புட்டை நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சான்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல்லுக்கு வந்து இங்கே நீங்கள் வென் கண்டிஷன் போட முட்டேன். இதில் வந்துட்டு கிரியேட் அண்டர்ஸ்கோர் பக்கெட் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட் டாட் சேஞ்ச்டு இது ட்ரூவாக இருந்தால் இது காட்டும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அதை லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸோ இந்த லிஸ்ட்டு மோடு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் லிஸ்ட் ஆகும். இந்த பக்கெட் நேமுக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் என்னென்ன இருக்கும் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஸோ மோடு புட்டுன்னு யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் சோர்ஸ் வந்து உங்களோட லோக்கல் சோர்ஸ் ஃபோல்டர் பார்த்து அண்ட் தென் ஆப்ஜெக்ட் வந்து அது என்ன ஃபைல் நேம் இருக்க போதோ ஃபைல் நேம் இல்லாட்டி ஒரு இமேஜோ அது என்ன ஃபைல் நேம் இமேஜ் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபுல் ஃபோல்டர் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன ஃபோல்டராக நீங்கள் அங்கே சப் ஃபோல்டர் ஏதாவது க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த சப் ஃபோல்டர் நீங்கள் வந்து இந்த வேரியபிளை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை நான் செக் பண்ணுறேன். ஸோ ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்ட் நேம் வந்து அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி டு S3 பக்கெட் அந்த பக்கெட் நேம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட் அப்லோட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்லோட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ சேம் அதே மாதிரி தான் நான் மோட் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். அண்ட் தென் வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த S3 பக்கெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம் எம்டியாக. அந்த எம்டிக்குள்ளே ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறோம் யூஸிங் Ansible Playbook. ஓகே. ஸோ இப்போ நம்ம இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே. மிஸ்ஸிங் கலெக்ஷன் இன்கரெக்ட் மாடல் பார்த்துன்னு வருது. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். அப்லோடு கீஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஓகே. அமேசான்லேருந்து இதில் ஈன் இருக்கு. ஸோ அதுதான் இப்போ ப்ராப்ளம். ஸோ இப்போ திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ கிரியேட் S3 பக்கெட் இப்போ கிரியேட் ஆகிட்டுருக்கு.
ஓகே. ஸோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் பக்கெட் கிட்ட சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆப்பரேஷன். ஸோ இனிஷியலாக நம்ம கிரியேட் பண்ணும்போது எந்த இதுவும் இல்லை. ஸோ அதை தான் லிஸ்ட் பண்ணுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் வால் டாட் யாமல் அப்லோட் சொல்லி டு S3 பக்கெட் அந்த பக்கெட் நேம் அண்ட் தென் வந்து ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கீஸ்லாம் வந்துட்டு ஸோ வால் டாட் யாமல் ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணி பார்ப்போம். சாரி, இங்கே போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸோ மை தமிழ் S3 பக்கெட் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா வால் டாட் யாமல் இருக்குது. ஸோ நான் வெர்ஷனிங் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த பக்கெட் வெர்ஷனிங்கை நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் அதோட ஆப்ஜெக்ட்ஸு வால் டாட் யாமல் நான் கிரியேட் பண்ணது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணி அந்த S3 பக்கெட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபைல் கீஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் Ansible Playbook யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.